வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூர்ணமாய் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நவம்பர் மாசம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏகாதேசி திதி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு அற்புதமான சேர்க்கைகளும் இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய 11 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். நிச்சயமா எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு உங்க வீட்ல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். உங்க வீட்ல இருக்கக்கூடிய 1 ரூபாய் 1 கோடி ரூபாயா மாறும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள்னே சொல்லலாம். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு. கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய இந்த ஏகாதேசி திதியும் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இந்த இலை உங்களுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள கிடைச்சாலே போதும். உங்களுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய கடனும் கஷ்டமும் நிச்சயமா தீரும். நம்ப முடியாத மாற்றங்கள் உடனடியா ஏற்படும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, அடுத்ததா இந்த நாள்ல 2 அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு இருக்கிறது நவம்பர் மாசம், அதாவது 11வது மாசம். இன்னைக்கு கார்த்திகை மாசம் 11ஆம் தேதி. அடுத்ததா இப்ப இருக்கிறது ஏகாதேசி திதி. இந்த ஏகாதேசி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 11வது திதி. அந்த வகையில 11 11 11ங்கிற நம்பரோட சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு இருக்கு. இப்படி தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய சமயத்துல இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கும். இந்த நேர்மறை ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் கண்டிப்பா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதுலயும் இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான பவர்ஃபுல்லான சேர்க்கையும் இருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 26. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இந்த வருஷம் 2024வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2 2 4 இதை ஆட் பண்ணாலும் நமக்கு 8ங்கிற நம்பர் தான் வரும். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 8 8ங்கிற சேர்க்கையும் இருக்கு. சேனல்லையுமே இந்த 11 11 11 8 8 சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய ரகசியமா யாருக்குமே தெரியாம இந்த இடத்துல மட்டும் நீங்க மறைச்சு வச்சாலே போதும். நிச்சயமா உங்க வீட்ல பணமழை பொழியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையும். மேஜிக் போல உங்க வாழ்க்கையே மாறும்னு சொல்லி 2வது வீடியோ கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப நாம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான தாந்திரிக பரிகாரம் தான். பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க நான்வெஜ் சாப்பிட்டிருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அடுத்ததா இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்யுங்க. ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, வீட்ல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கு, வீண் விரய செலவுகள் குறையறதுக்கு, அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். அதே மாதிரி பணவரவை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இன்னைக்கு இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு செவ்வாய் ஹோரை நேரம் இருக்கு. கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்க கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்கன்னா செவ்வாய் ஹோரை நேரத்துல செய்யுங்க.
இப்படி இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தை தவற விட்டுட்டீங்க, அப்படி இல்லைன்னா இந்த செவ்வாய் ஹோரை நேரத்துல உங்களால இந்த பரிகாரம் செய்ய முடியாதுன்னா பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுல இன்னும் ஒரு பெஸ்டான டைமும் நான் உங்களுக்கு சொல்றேன். நைட்டு 11 மணி 11 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த செவ்வாய் ஹோரை நேரத்துல வரக்கூடிய 8 மணி 8 நிமிடங்களையும் நீங்க பயன்படுத்திக்கும் போது இதுவுமே உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால இந்த பரிகாரத்தை இன்னைக்கு செவ்வாய் ஹோரை நேரம் நைட்டு 8 மணி 8 நிமிடங்கள், அப்படி இல்லைன்னா நைட்டு 11 மணி 11 நிமிடங்கள், இந்த 3 டைம்ல ஏதாவது ஒரு டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேப்பர் தேவைப்படும். கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் எதை வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இது 3ல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நமக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ₹1 நாணயம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில அற்புதமான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த நாள்ல இந்த ₹1 வச்சுதான் பல கோடி ரூபாய்களை ஈர்க்கிறதுக்கான பரிகாரத்தை நாம செய்ய போறோம். சரி, இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், மகாலட்சுமி தாயார், பெருமாள், முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த விதமான எதிர்மறையான வேண்டுதல்களும், அதாவது கஷ்டம் தீரணும், கடன் பிரச்சனை குறையணும், வறுமை விலகணும், அடகு வச்ச நகையை மீட்கணும்னு சொல்லி எதிர்மறையான வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டாம். இப்படி பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல 1ல இருந்து 11 வரைக்கும் கவுண்டிங்காக நீங்க நம்பரை போட்டுக்கோங்க. இப்படி நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதிக்கோங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டை 11 முறை 11 டைம்ஸ் நீங்க எழுதணும். இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிறது கொஞ்சம் பெரிய ஸ்விட்ச் வேர்டு தான், அதனால பார்த்து கவனமா எழுதிக்கோங்க. எப்பயுமே ஸ்விட்ச் வேர்டை நீங்க கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும். அதே மாதிரி இந்த பரிகாரத்துக்கு இந்த ஸ்விட்ச் வேர்டை உங்க வாய் விட்டு நீங்க சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இப்படி இந்த ஸ்விட்ச் வேர்டை எழுதும் போது உங்க இடது கையில, லெப்ட் ஹேண்ட்ல அந்த ₹1 நாணயத்தை வச்சுக்கோங்க. ₹1 நாணயத்தை லெப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு அதை இறுக்கமா மூடிக்கிட்டு உங்க ரைட் ஹேண்டால அந்த பேப்பர்ல இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை வாய் விட்டு சொல்லிக்கிட்டே 11 டைம்ஸ் எழுதுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். டுகெதர், கவுண்ட், ஆன், டிவைன், மணி, கம். அடுத்து ஒரு லைன் கேப் விட்டுட்டு எஸ் எஸ் எஸ். இதுல பாத்தீங்கன்னா நான் மேல கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்விட்ச் வேர்டு ஃப்ரேஸ் எல்லாத்தையும் நீங்க ஒரு லைன்லயும் எழுதலாம், இடம் பத்தலைன்னா 2வது லைன்லயும் எழுதிக்கலாம். ஆனா அந்த எஸ் எஸ் எஸ்ங்கிறது மட்டும் தனியா ஒரு லைன்ல இருக்கணும். இத மட்டும் நீங்க கவனமா பாத்துக்கோங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டை இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். டுகெதர், கவுண்ட், ஆன், டிவைன், மணி, கம், எஸ் எஸ் எஸ். கட்டாயமா இந்த ஸ்விட்ச் வேர்டை உங்க வாய் விட்டு சொல்லிக்கிட்டு தான் எழுதணும். அதே மாதிரி அந்த ₹1 காசையும் உங்க லெப்ட் ஹேண்ட்ல வச்சு மூடிக்கிட்டு தான் நீங்க இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லிக்கிட்டே எழுதணும். இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பேப்பர்ல, அதாவது இந்த ஸ்விட்ச் வேர்டு எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல லெப்ட் ஹேண்ட்ல வச்சிருக்கக்கூடிய ₹1 நாணயத்தை வச்சு நீங்க இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சு வச்சிருக்கக்கூடிய பேப்பரை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ, அப்படி இல்லைன்னா உங்க பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ நீங்க தாராளமா வச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த பேப்பரும் அந்த ₹1 நாணயமும் அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த ₹1 நாணயத்தை எடுத்து நீங்க எப்பயும் போல நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. நல்ல செலவுகள்னு சொல்லும் போது பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கோவிலுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு தேவையான பொருட்கள், அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்களான அரிசி, பருப்பு, மஞ்சள் தூள், இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குறதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கும் இந்த ₹1 நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். இது உங்க விருப்பம் தான்.
அடுத்ததா அந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். இந்த பேப்பர் இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமா பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். இத நீங்க கண் கூட பாப்பீங்க. இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து ஒண்ணு நீங்க எரிச்சிருங்க, அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.